அடுப்பூரும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலத்தை மாற்றி புடவைகள் மட்டுமே அணிய சொல்லி ஆணாதிக்கத்தை உடைத்து பெண்களுக்கு எதிராக எழுதப்பட்ட சட்டங்களை உடைத்து கருப்பு வெள்ளை ஆடை அணிந்து நீதிமன்றத்தில் நீதியை நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் என் அருமை தோழர் வழக்கறிஞர் லீலாவதி அவர்களை வருகை என வரவேற்கிறோம். குஞ்சொன்றை கண்டேன், அதை யாங்கொரு காட்டினில் பொந்திடல் வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தளல் வீரத்தில் குஞ்சொன்று முப்பொன்றும் உண்டோ. என் பாரதியின் வரி தொட்டு உங்கள் அனைவருக்கும் எனது நீ வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச்சிறந்த ஒரு நிகழ்வு. உங்க எல்லாரையும் நான் இங்க பாக்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வை மாணவர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு உங்களோட மதன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் இதை ஏற்படுத்திட்டு இருக்காரு. முதல்ல அவருக்கு பாராட்டும் விதமாக நான் எழுதிய இந்திய தண்டனை சட்டம் புத்தகத்தை அவருக்கு உங்களோட பாடசாலைக்காக நான் பரிசளிக்கிறேன். இன்னொரு வரி உங்களுக்கு தெரியுமா? பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, அதை இன்னைக்கு நிகழ்த்தி காட்டியிருக்காரு. உங்க எல்லார்கிட்டையும் நான் பேசணுங்கிறதுக்காக தான் முதல்ல எனக்கு இன்வைட் பண்ண மதன் மற்றும் உங்களோட சார்ந்த அமைப்பை சார்ந்த அத்தனை பேருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். நான் இன்னைக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் பேச போறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா நமக்கு காவலர்கள் கொடுத்திருக்கக்கூடிய கால அளவு வெறும் 9 மணி வரைக்கும் தான். இன்னும் அடுத்த சிறப்பு விருந்தினர்கள் மற்ற நிகழ்வுகள்லாம் இருக்கிறதால இன்னைக்கு சமுதாயத்துல பல பிரச்சனைகளை தாண்டி இன்னைக்கு இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஒரு கல்வி சாலை அமைச்சு மாணவர்கள் மத்தியில பல்வேறு வகையான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரோட பேர்வழி ஒரு கல்வி பாடசாலை ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்க எல்லாருமே நான் ரொம்ப மனமாற பாராட்டுறேன். முதல்ல ஒரு கிராமத்துல ஒரு குட்டி ஒரு ஏரியால இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய உங்களை பார்க்கும் போதுதான் தெரியுது, ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் போது தெரியுது இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே எதிர்கால அம்பேத்கரா உருவெடுத்துட்டு இருக்கீங்கன்னு. இன்னைக்கு இந்த நிகழ்வு இந்த நிலையில போகிறதுக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகள் வந்து இப்ப போயிட்டு இருக்கு. அம்பேத்கரா இருக்கட்டும் இல்ல ஏகப்பட்ட தலைவர்களா இருக்கட்டும், எவர் ஒருத்தர் சமுதாயம் சார்ந்த நல்ல விஷயங்களை சொல்லி தராரோ அவரு மட்டும்தான் தலைவர். சரிங்களா? தலைவர் யாரா வேணாலும் இருக்கலாம், ஆனா சமுதாயத்துக்கும் மக்களோட ஒற்றுமையை பாதுகாக்கிறதுக்காக யார் ஒருத்தர் முன்னாடி நின்று பேசுறாங்களோ அவங்க மட்டும்தான் தலைவர். சரிங்களா? இதை நீங்க கண்டிப்பா வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்னுமே உங்ககிட்ட நான் வெளிப்படையா சொல்லணும்னா, ஏன்னா சட்டத்துறை சார்ந்தவள், வெளிப்படையா சொல்லணுமா, ஜாதி மதம் இனம் மொழி இந்த மாதிரியான பிரிவுகளின் கீழே யாரையுமே கொண்டாடாதீங்க. உங்களுக்கு இது அதிர்ச்சியா தான் இருக்கும். ஏன்னா ஒரு கிராமத்துல வந்து இப்படி ஒரு தலைப்புல பேசினா அது நிச்சயமா அதிர்ச்சியா தான் இருக்கும். சரிங்களா? நமக்கான ஐடென்டிட்டிய, நமக்கான உருவ நிலைப்பாடை உருவாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஜாதியோ மதமோ இருக்கவே கூடாது. யார் ஒருத்தன் சமுதாயத்துக்கு நன்மையை செய்ய முன் வருகிறானோ அவனை ஃபாலோ பண்ணுங்க, அவனை மாதிரி முன்னாடி வரணும்னு நினைங்க. அதற்கு பின்னிலையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான விஷயங்களை பிளீஸ் இப்ப வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் அதை முன்னிலைப்படுத்த வேணாம். அண்ட் இன்னுமே வந்து கிராமப்புறங்கள்ல நிறையவே பெண்களை பத்தி ஒரு சின்ன ஒரு இது இருந்துட்டு தான் இருக்கும். ஒரு பொண்ணுனா கொஞ்ச நாள் படிக்க வருவா, அதுக்கப்புறம் அவளோட ஏஜ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டி கொஞ்ச நாள்ல வந்துட்டு எதுக்கு மேற்படிப்பு, எதற்கு இதுக்கு மேல படிச்சுட்டு ஒரு கணவன் கிட்ட போயிட்டு வீட்டுல பாத்திரங்கள் விட்டு தானே இருக்க போறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு மக்கள் கிட்ட இருந்துட்டு தான் இருக்கு. கிராமப்புறங்கள்ல இது அதிகமாவே இருக்கு. இந்த நிலையில தான் சொல்றேன், ஒரு பெண் எவ்வாறு ஒரு குடும்பத்தை ஆளுகிறாளோ, ஒரு பெண் இந்த சமுதாயத்தை ஆள்வதற்கான அத்தனை சக்தியும் அந்த பெண்ணிடம் இருக்கிறது. அவளை கட்டுப்படுத்தி இந்த மாதிரி பெண்ணுக்குன்னா சேஃப்டி கிடையாது, பெண்ணுக்கு
பெண்ணுக்குன்னா எந்த விஷயமே கிடையாது, வெளியில போனா எப்படி ஒரு ஆணை சமாளிப்பாள், ஒரு பெண் நினைத்தா ஒட்டுமொத்த இந்தியாவையும் சமாளிக்க கூடிய பக்குவமும் தைரியமும் அவகிட்ட இருக்கு. அதனால இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த விக்கிரவாண்டி கிராமத்தை சேர்ந்த மக்கள் பெத்தவங்க கிட்ட நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், உங்க பொண்ணு என்ன படிக்க நினைக்கிறோம்ல படிக்க வைங்க. இன்னுமே எத்தனை நாள் அடக்கி உள்ள உட்கார வைப்பீங்க? இப்படி போகாதீங்க அப்படி போகாதீங்க, 4 பசங்க போறாங்க, தான் பெண்ணுக்கு டிஸ்டர்ப்னா அந்த 4 பையனும் கெட்டவன் கிடையாது, சரி கெட்டவனாவே இருக்கட்டும் வேற ஏதோ இருக்கட்டும், சரிங்களா? 4 பையனும் அவன் பாக்குற பார்வை வேறு மாதிரி இருந்தா தலை குனிந்து போமா அப்படின்னு சொல்லி கூடாது. தலை நிமிர்ந்து உனக்கு என்னப்பா பிரச்சனைங்கிற பாக்குற அளவுக்கு வீரத்தோணியில போக வைங்க. நீ எவ்வளவு நாள் இப்படி பொண்ணுனா பதுங்கி இருக்கணும்? இந்த மாதிரி இது ரொம்ப வெளியில வந்து பாருங்க. இன்னைக்கு மெட்ரோ ட்ரெயின், பூமிக்கடியில ஓடக்கூடிய ட்ரெயின்ல இருந்து ஆரம்பிச்சு வானத்துக்கு மேல பறக்கக்கூடிய விமானம் வரைக்கும் பெண் தான் இயக்குறா. இப்படிப்பட்ட வீராங்கனைகள்லாம் உங்க வீட்டுல இருக்காங்க. இப்படி முடக்கி முடக்கி ஜாதி மதம் இனம் மொழின்னு முடக்கி முடக்கி உட்கார வைக்காதீங்க. அப்படி முடக்கி உட்கார்ந்திருந்தா இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய பலவேறு வகையான பெண் தலைவர்கள் முன்னாடியே வந்திருக்க முடியாது, சரிங்களா? அதே மாதிரி எல்லா ஆண்களையுமே வந்து ஒரு குறைபாட்டுடைய நிலையில பார்க்கணும்னு இல்ல. ஒரு பெண் முன்னேறி வரானா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவங்க அப்பா காரணம். அங்க ஒரு ஆண் இருக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பெண் முன்னாடி நின்று எல்லார்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு உணர்ச்சிகரமான விஷயங்களை பேசுறானா அதுக்கு பின்னாடி ஒரு கணவன் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஒரு பெண் தான் தலை நிமிர்ந்து ரோட்ல நடக்கிறானா அவ கைய புடிச்சிட்டு வரதுக்கு ஒரு அண்ணன்ற ஒரு ஆண் இருப்பா. அப்படி ஒரு அழுகையில ஒரு அரவணைப்பு தேவைன்னா பக்கத்துல தம்பின்ற ஒரு ஆண் இருப்பா. அப்படி சரிங்களா? இப்படிப்பட்ட ரீதியில ஒரு பெண்ணால ஒரு ஆணுக்கு பிரச்சனை, ஒரு ஆணை பார்த்தாலே ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை தாங்கிற மனநிலையை மாத்தி உங்க வீட்டு பொண்ணுங்களை படிக்க வைங்க. 12வதுங்களா இல்லைங்க, காலேஜுங்களா இல்லைங்க, உங்க சக்திக்கு மீறி நீங்க படிக்க வைக்கக்கூடிய அந்த படிப்பு நாளைக்கு அந்த சமுதாயத்துல அந்த பெண் முன்னாடி நின்று பேச வைக்கும். என்ன மாதிரி ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து வந்த பொண்ணுதான் நானுங்க, ஈரோடு மாவட்டம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில சென்னைனா என்னன்னு தெரியாத இடத்துலதான் அந்த சென்னையிலையும் இன்னைக்கு இங்க கூட ஏதோ ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு நான் வரேன்னு காரணத்துக்கு என்னன்னு தெரியுங்களா? என்னோட சுய மரியாதையும் என்னோட தைரியமும் மட்டும்தான். பெண்ணுகிட்ட அது அடிப்படையிலே இருக்கு. அதனால இங்க நான் மதனோட தங்கச்சியை கேட்கும் போது கூட சட்டம் படிக்கிறதுக்கு பலவேறு வகையான கருத்துக்கள் வந்துச்சுக்கா. பொம்பளை பிள்ளைக்கு என்னத்துக்குங்க சட்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுற மாதிரி இருந்ததுங்கன்னு கேள்விப்பட்டேங்க. எந்த ஒரு பெண் ஒரு ஆண் இருவரும் சமம்தான் இந்த சமுதாயத்துல. எப்ப இந்த சட்ட படிப்புன்னு உள்ள வரீங்களோ எவெல்லாம் தப்பா பேசுறான், எவெல்லாம் தப்பான விஷயத்த மக்கள் கிட்ட பரப்பிட்டு இருக்காங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? அடுத்தவன் பிரச்சனைக்காக வக்காலத்து போடுறதாங்க வக்கீலு. அப்ப தான் பிரச்சனை எந்த அளவுக்கு அவன் டீல் பண்ணுவான். இந்த இன்னொரு விஷயங்க முக்கியமா, எனக்கு நேரம் இல்லைன்னா இன்னொரு நாள் நான் கண்டிப்பா வந்து உங்ககிட்ட பேசிதான் ஆவேன். ஏன்னா நான் வந்துட்டு இளம் தளிர் தன்னார்வலர் அமைப்புன்னு ஒரு அமைப்பு மூலமா தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட மாணவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். அத வழியா தான் இப்ப மதன் மூலியமா இங்க வந்திருக்கேன். சோ ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க, எந்த ஒரு சூழ்நிலையிலும் தவறாக ஒரு விஷயத்த மக்கள் மனதில பதிச்சுட்டு இருக்காது. ஜாதியா இருக்கட்டும், மதமா இருக்கட்டும், இனமா இருக்கட்டும், மொழியா இருக்கட்டும், சரிங்களா? உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த பாகுபாடெல்லாம் இல்லை. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் ஜாதி தலைவன் கண்டிப்பா கிடையாதுங்க, அவர் சாதித்த தலைவர். ஏன் ஜாதி தலைவரை பாக்குறீங்கன்னு தான் எனக்கு புரியல. அவர் இந்தியாவுக்கே ஒரு அடையாளமாக திகழக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாமேதை. அவரை கொண்டு வந்து ஒரு ஜாதிக்குள்ள அடக்க பார்க்காதீங்க. கிட்டத்தட்ட 60 நாட்டுகளோட அரசியலமைப்பு சட்டத்தை படிச்சு நம்ம இந்தியாவோட மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்டத்தோட வரைவு குழு தலைவரா இருந்தவர் தான் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், சரிங்களா? தலைவரை பாருங்க, அவர் எப்படி முன்னேறி வந்திருக்காருன்னு பாருங்க, சமுதாயத்துல அவர் எந்த இடத்துல நின்னாருன்னு பாருங்க. அவர் ஜாதி என்னன்னு பார்க்காதீங்க. இததான் இந்த மக்கள்கிட்ட நான் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைய காலகட்டத்துல ஒரே ஒரு விஷயம், உங்க வீட்டு பிள்ளைங்களை நம்பி கையில நீங்க 10 கோடி கொடுப்பீங்களோ 10 லட்சம் கொடுப்பீங்களோ என்ன வேணா பண்ணுங்க, அது முக்கியம் இல்லைங்க. படிப்பை கொடுங்க, படிப்பை கொடுங்க. நாளைக்கு உங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, வேற இடத்துக்கு போறா என்னவோ பண்றா, படிப்பை கொடுங்க. படிப்புங்கிற ஒரு முதலீடு அவ கையில கொடுங்க. அப்படிப்பட்ட படிப்புங்கிற முதலீடை கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி பாடசாலைகள் ஆரம்பிச்சு, அதுவும் சல்லி பைசா வாங்காம டியூஷன் எடுக்கிற மாதிரி எடுத்து பசங்களை நல்லா மோட்டிவேஷன் பண்ணி அவ்வளோ பசங்க அவ்வளோ அழகா வந்து பேசுறானுங்க, அவ்வளோ அழகா ஆடிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான பசங்களை உங்க கூட வளர்த்திட்டு இருக்கிறீங்க? இப்படி இருக்கிற இடத்துல அவங்கள ஜாதி மதங்கிற மாதிரியான இந்த கள்ளி விதைய கள்ளி பாலை அவங்க மனசுல ஊத்த வேணாம். எல்லாரும் சமம் தான். இங்க ஜெய்பீம் ஜெய்பீம்னு சொல்லி கொந்தளிக்கிறோம் தெரியுங்களா? அந்த ஜெய்பீம்க்கு காரணம் என்ன தெரியுங்களா?
சரிங்களா? நீ யாரா வேணாலும் இரு, எவனா வேணாலும் இரு, எல்லாரும் இங்க சமந்தான். ஆணாயிரு பொண்ணாரு, அந்த ஜாதியாரு இந்த ஜாதியாரு. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவின் கீழே ஆர்டிகல் 14 இருந்து 21 வரைக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னங்க? ஜாதி மதம் பாகுபாடெல்லாம் இல்லாம இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனும் இந்தியன்டா, இந்தியன் நாட்டை சேர்ந்தவன்டா. எவனா இருந்தாலும் வாங்குற மோதி பார்க்கலாங்கிற அளவுல இருக்கக்கூடியதுதான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தோட ஹைலைட்டான பாயிண்ட். அதை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரியான சில நெகட்டிவான விஷயங்களை நோக்கி போக வேணாம். பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயத்த குழந்தையிலிருந்தே சொல்லி வளர்த்துங்க. நீ போராடு கண்ணு அம்மா நிக்கிற, நீ போராடு கண்ணு அப்பா நிக்கிறேன்னு சொல்லுங்க. நீ போராடு கண்ணு உன்ற ஜாதி உன்ற பின்னாடி நிக்கும் தேவையில்லைங்க. புரியும் நினைக்கிறேங்க. இந்த சின்ன டைம்ல வந்துட்டு இவ்வளோ பெரிய டாபிக் கொடுத்து பேசணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான், புரிய வைக்கிறது கஷ்டம் தான். நான் சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டும் கூட. உங்களோட மனநிலை என்னன்னு எனக்கு அப்படியே பிரதிபலி. இவ யாரும் வந்து இங்க உட்காந்துட்டு ஜாதியில மதல்லன்னு பூச்சா பேசிட்டு இருக்காளுங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா இன்னுமே அந்த மூடத்தனமான பல வகையான மூட நம்பிக்கையில இருந்து தயவு செஞ்சு வெளியில வாங்க. அப்போ ஒருவேளை இவ என்ன ஜாதியா இருப்பா, இவ என்ன கட்சியா இருப்பான்னு தயவு செஞ்சு வச்சிடாதீங்க. எந்த ஜாதிக்கும் எந்த கட்சிக்கும் இந்த நீலாவதி அடிமை இல்லை. வழக்கறிஞர்ங்கிற அந்த ஒரு ஒளியில மட்டும்தான் இப்ப உங்க முன்னாடி பிரகாசிச்சுட்டு இருக்கேன். எனவே உங்ககிட்ட நிறைய பேசணுங்கிற ஆசை இருக்கு. நிறைய பெண்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு, ஆண்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த புரட்சி விஷயத்த அப்படியே விதைச்சு விடணும்னு ஆசையா இருக்கு. ஆனா நேரம் ரொம்ப கம்மியா இருக்கிற காரணத்தாலதான் நான் ரொம்ப ஷார்ட் அவுட்டா முடிக்க போறேன். ஒரே ஒரு வருஷம் இறுதியா சொல்றேன். மீண்டும் சொல்றது 2 விஷயம். ஒண்ணு, உங்க வீட்டு பெண்களை வீட்டோட அடுப்புங்கரையோட அடக்கி வச்சிடாதீங்க. அவ எழுந்து வந்தானா வேலு நாச்சியார் மாதிரி எதிரி வரவன் எவனா இருந்தாலும் வெட்டக்கூடிய தகுதியில இருக்கக்கூடியவ. அதனால கல்வியை கொடுங்க. சட்டம் படிக்க வெல்கம் பண்ற, சட்டம் படிக்க உள்ளவாங்க. இதுதான் இந்த கிராமத்து பெண்களுக்கு அப்பா அம்மாக்கு நான் ரொம்ப பணிஞ்சு ரெக்வஸ்டா கேட்டுக்கிறது. அவ என்ன படிக்கிறாளோ அதை படிக்க வைங்க. அவளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கல்வியை கொடுங்க. நீங்க சீரசனத்தி நகையெல்லாம் அவ பாத்துப்பாங்க, சரிங்களா? இன்னொன்னு, ஆண்களுக்கு தயவு செஞ்சு இந்த விக்கிரவாண்டி இளைஞர்களுக்கு கேட்டுக்கிறேன். எவன் ஒருத்தன் அரசியலை வைத்து, எவன் ஒருத்தன் ஜாதியை வைத்து ஒரு விதமான இளைஞர்களோட மனநிலையை மாத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க அதுல ஏதாவது ஒரு சுயநலம் இருக்கு. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாதி மதம் இனம் மொழி எல்லா விஷயத்தையும் தூக்கி போட்டு ஏன் கிராமம், ஏன் கிராமத்து பிள்ளைங்க, ஏன் தமிழ்நாடு, எவன்டா அவன் பேசுறது, நில்லுங்க. இந்த மாதிரியான ஒரு புரட்சியை செய்யுங்க. இந்த புரட்சியை தான் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அன்னைக்கு கேட்டாரு. ஆனா நம்ம என்ன பண்றோங்க, அவரு அந்த ஜாதி இல்லைங்கிற மாதிரி ஜாதிக்குள்ள போறோங்க. ஜாதியை பத்தி பேசுறதே மிக தவறான ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்புறம் எப்படிங்க நீங்க ரிசர்வேஷன்லாம் கேக்குறீங்கன்றீங்க? அதோட செயல்பாடு வேறங்க. ஒவ்வொரு மக்களையும் அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் போகணும்னு சொல்றதுக்காக தான் இந்த ரிசர்வேஷன். ஆனா அதையவே வச்சு அரசியல் பண்ணக்கூடிய நிலை இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. தயவு செஞ்சு இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கும் அடிக்ட் ஆகாம சமகெத்தா இந்த விக்கிரவாண்டி கிராமத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு இளைஞர்களும் நாளைக்கு இந்திய அளவு மட்டும் இல்ல உலக அளவுல ஜொலிக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. இப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்து உங்களோட கிராமத்துக்கும் இந்த டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இந்த பாடசாலை நடத்திட்டு வரக்கூடிய மதன் வளவன் அண்ட் மற்றும் இருக்கக்கூடிய இன்னும் ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட் அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் உறுதியாக்கிக்கிறேன். இறுதியா ஒரே ஒரு விஷயத்தை திருப்பி சொல்றீங்களா எனக்காக ப்ளீஸ்? சொல்லலாமா? நாம் அனைவரும் சமம்.